வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி, ஆடி மாசத்தோட 3வது செவ்வாய்க்கிழமை. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 2 நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதும். நீங்க ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் உடனடியா நிறைவேறும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யலாம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட 3வது செவ்வாய்க்கிழமை. பொதுவா செவ்வாய்க்கிழமை நாள்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் தான். அதுலயும் ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இன்னமுமே விசேஷமானது. இன்னைக்கு நமக்கு 3ஆம் பிறை தரிசனம் இருக்கு. இது இன்னமுமே அற்புதமானதுன்னு சொல்லலாம். பொதுவா 3ஆம் பிறை தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களுக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல 369 அப்படிங்கிற சேர்க்கை நமக்கு வருது. இந்த 369 யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். நிக்கோலா டெஸ்லாங்கிறவர் பயன்படுத்தின நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் தான் இது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இன்னைக்கு எப்படி 369 சேர்க்கை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு ஆடி மாசம் 21ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 1ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு தேதி 6. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர் தான் 9. அந்த வகையில 369 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி ஆடி மாசத்தோட செவ்வாய்க்கிழமையில, அதுவும் 3ஆம் பிறை தரிசனம் வரக்கூடிய நாள்ல 369 சேர்க்கை வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு, நாம நினைச்ச காரியம் மின்னல் வேகத்துல நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இந்த 2024வது வருஷத்துல வரக்கூடிய மிகப்பெரிய போர்ச்சல், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி வரக்கூடிய மிகப்பெரிய போர்ச்சல் நமக்கு ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி இருக்கு. இந்த போர்ச்சல் நமக்கு முன்னாடியே ஓபன் ஆயிடுது. இத பத்தி 2 வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது சம்பந்தமா நேத்து ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். எப்பேற்பட்ட பண கஷ்டமும் 3 நாட்களுக்குள்ள தீர்றதுக்கு தலகாணி கடியில வச்சு தூங்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவோட லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும், மேல ஐகார்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும், பின்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். இப்ப நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள். அதனால யாருமே தவற விடாதீங்க. நேத்து நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரம் நீங்க இன்னைக்குமே செய்யலாம். பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா ஆடி பூரத்துக்கான ஒரு பதிவும் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொல்லி நீங்க என்ன வரம் கேட்டாலும் அந்த அம்பிகை உடனே உங்களுக்கு கொடுப்பாங்க. இது என்ன மந்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நாம இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது 3ல எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து, அதாவது பால்கனில, உங்க வீட்டுக்கு முன்பக்கம், பின்பக்கம், மொட்டை மாடியில, இந்த மாதிரி ஓபன் ஸ்பேஸ்ல நின்னுகிட்டு செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி செய்ய முடியாதவங்க பரவாயில்ல, உங்க வீட்டுக்குள்ள இருந்தே நீங்க தாராளமா செய்யலாம். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். அதுல மெம்பர்ஸ்க்காக ஸ்பெஷலா வீடியோஸ் தனியா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ நம்ம சேனல்ல வரும். அதோட டீடைல்ஸ் என்ன
என்னன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்ல மேற்கு திசைய பார்த்து, அதாவது வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. வீட்டுக்கு வெளியில நின்னு இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா சந்திர பகவானோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சந்திர பகவான உங்க கண்ணால பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்பெல்லாம் நமக்கு சாயங்கால நேரத்துல கொஞ்சம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, மேகமூட்டமா இருக்கு. அதனால சந்திர பகவானோட தரிசனம் எல்லாருக்குமே கிடைக்காது. அதனால வெட்ட வெளியில சந்திர பகவானோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மேற்கு திசையை பார்த்து நின்னுகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த சந்திர பகவான் கிட்டையும் அந்த சந்திரனை பிறை மேல சூடி இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்டையும் அம்பிகை கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை நீங்க கேளுங்க. ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யுங்க. ஒரே சமயத்துல 2-3 வேண்டுதல் வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அது பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, இப்படி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரே ஒரு வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு நீங்க அத வரமா கேளுங்க. எனக்கு இந்த வேண்டுதல் இத்தனை நாட்களுக்குள்ள நிறைவேறணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கையில சந்திரமேடுன்னு ஒரு இடம் இருக்கும். அதாவது கட்டை விரலுக்கு கீழே நமக்கு சுக்கிரமேடு இருக்கும். இந்த சுக்கிரமேடுக்கு பக்கத்துல சுண்டு வரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம சந்திரமேடுன்னு சொல்லுவோம். அந்த இடம் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியும். அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள வரைஞ்சுக்கோங்க, அதாவது முக்கோணத்தை வரைஞ்சுக்கோங்க. அந்த முக்கோணத்துக்கு உள்ள 369 ஏஞ்சல் நம்பரை இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த சந்திர பகவான உங்க கண்ணால பாத்துக்கிட்டே, அப்படி இல்லனா மேற்கு திசை வானத்தை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க. மறக்காம உங்க குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க. அந்த 3ஆம் பிறை சந்திரனை போல என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறி கொண்டே இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். அந்த 3ஆம் பிறை சந்திரனை போல என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறி கொண்டே இருக்கிறேன். இந்த அஃபர்மேஷன்ஸ 2 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. கரெக்டா அலாரம் வச்சு 2 நிமிஷம் சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. மினிமமா நீங்க 2 நிமிஷம் சொல்லணும். மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுதோ அவ்வளவு நேரம் இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லலாம். இப்படி இந்த அஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை அந்த சந்திர பகவான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எப்பயும் போல உங்க வேலைய பாருங்க. இப்படி நீங்க கையில எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பரை எப்ப அழிக்கணும்னு சொல்லி கேப்பீங்க. 1 மணி நேரம் அப்படி இல்லனா 2 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க வேலை செய்யும் போது தானா அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. இந்த 369 ஏஞ்சல் நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுலயும் ஆடி மாசத்தோட 3வது செவ்வாய்க்கிழமையில 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல இந்த 369 சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.